ஹாய்! இன்னைக்கு சூப்பரான ஒரு சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நைட்டே சுண்டல் வந்து வேக வச்சுட்டு காலையில் அதை குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு நம்மளோட சுண்டல். பாதிலையும் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், மிளகு, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயிலேயே வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சன்னா மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் அது கூட சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரும்போது நம்மளோட கேப்சிகமும் நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் இருக்கு இல்லையா, அதை அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சுண்டலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான சன்னா மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடும். மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.